உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாம பேசிக்கிட்டே இருந்தா டைம் போறதே தெரியல. 2 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா 2 நிமிஷம் மாதிரி இருக்கு. ஐயோ, எனக்கே தெரியலங்க. எனக்கும் அப்படிதாங்க இருக்கு. எனக்கு ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் இருக்கு. அத முடிச்சிட்டு பேசவா? கண்டிப்பா மீட்டிங்க்கு போகணுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு மீட்டிங்கை விட என் ஒய்ஃப் கிட்ட பேசுறது தான் ரொம்ப முக்கியம். என் ஒய்ஃப் இவ்வளவு அன்பா பேசிக்கிட்டு இருக்கும்போது யாராவது மீட்டிங்க்கு போவாங்களா? நீ பேசு, நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிக்கிறேன். சரியா? சரிங்க. என்ன இவ்ளோ நேரம் ஆச்சு, ஒரு கிராக்கியுமே காணோம். இப்படியே போனா என் பாடு ரொம்ப திண்டாட்டம் ஆயிடுமே. கடவுளே, அக்கோ அக்கோ அக்கா, இங்க கீழே பாரு. யாரு? வணக்கம், நான் தான். நீயா? என்னடா? என்னடா? ஏக்கா, உங்க அம்மா என்ன இன்னைக்கு ரொம்ப நேரமா கடவுள்கிட்ட வேண்டிட்டே இருக்காங்க. ஏதாவது லாட்டரி அடிச்சிருச்சா? டேய், எங்க அம்மா என்னமோ வேண்டிட்டு போகுது, உனக்கு என்னடா? ஓங்கி ஒரு கொட்டு வச்ச மண்டைக்கு மேல கொண்டையே வந்துரும். அட போக்கா, அக்காவுக்கு எப்பவும் விளையாட்டுதான். அப்புறம் வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? டேய், இன்னைக்கு ஒன்னும் சிறப்பா இல்லடா. ஐயோ, அதான் புலம்பிக்கிட்டு இருந்தேன். அப்ப சரி, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். வியாபாரம் இல்லனா என்ன, நாம ஜாலியா பேசிக்கிட்டே இருப்போம். ஜாலியா பேசலாமா? ஜாலியா பேசலாமா? அங்க பாரு, அந்த கடையில ஒருத்தன் இருக்கான் பாரு, அவன் கிட்ட போய் ஜாலியா பேசு. போடா. அவனா? நான் என்ன பேசினாலும் அப்படியே செல மாதிரியே நின்னுகிட்டு இருப்பான். சரி, நீ கொஞ்ச நேரம் கடையை பாத்துட்டு இரு. நான் போய் அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. I am your dear, no fear. தேங்க 10 ரூபா, 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 10 ரூபா, 10 ரூபா, தேங்க 10 ரூபா, 10 ரூபா, தேங்க 10 ரூபா, தேங்க 10 ரூபா, தேங்க 10 ரூபா, தேங்க 10 ரூபா. 10 ரூபா இல்லடா. டேய், 10 ரூபாய்க்கு வித்துட்டியா? இல்ல இல்ல, யாருமே வரலக்கா. போடுறோம், அப்படியே போட்டு. அப்புறம் போனம்மா, என்ன வேண்டுன? அது அதே பாட்டு அதே ராகமா? ஏ பனி, நீயா? என்னடா இவ்ளோ பெருசாயிட்ட? அம்மா, அவ குள்ளமாதான் இருக்கான், வளர மாட்டான். சேர் மேல நிக்கிறான். எப்படா வந்த? நீ சாமி கும்பிட கோவிலுக்கு போனல, அப்பவே வந்துட்டேன் நானு. என்னம்மா வேண்டுன? நான் வேண்டதுக்கு என்னடா இருக்கு? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும். அவளுக்கு நல்ல புருஷன் கிடைக்கணும். அப்புறம் அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அம்மா,
நான் உனக்கு எத்தனை முறை சொல்லிட்டேன் என் கல்யாண பேச்சை எடுக்காதன்னு. திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. ரேவதி, இந்த வயசுல உன் வாழ்க்கையை தவிர வேற என்ன ஆசை இருக்க போகுது சொல்லு? உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை சந்தோஷமா பாத்துக்கிற ஒரு பையன் கிடைச்சா என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உன்னோட கல்யாணத்தை என் கண் குளிர பாக்கணும். எனக்கு அது மட்டும்தான் ஆசை. அம்மா, கண் குளிர பாக்கணும்னா முதல்ல உனக்கு ஆபரேஷன் பண்ணணும், புரியுதா? அதுக்கப்புறம் தான் மத்த பேச்சு. உனக்கு கண் ஆபரேஷனுக்கு தானே நாம இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுல கல்யாணமாமா. இதுக்கப்புறம் அத பத்தி பேசுன அவ்வளவுதான், சொல்லிட்டேன். அம்மா, இப்ப ரேவதி பொண்ணா இருக்கா. நீ திரும்ப கல்யாண பேச எடுத்த அவ பேயாயிடுவா. டேய், என்னையே பேயின்னு சொல்றியா? ஒண்ணு என்ன பண்றன்னு பாரு. ரேவதி, ஓ, உனக்கு அவ்வளவு தேவரா? ரேவதி, ஏய், எங்க ஓடுற? அக்கா, அந்த தங்கனோட பெருசா இருக்கு, அடிச்சிடாத. திரும்பி போடா. வணக்கம். என்ன ரூம் இது, இவ்வளோ வெக்கையா இருக்கு? ச்சே, இந்த ஃபேனும் நல்லா ஓட மாட்டேங்குது. கடமுடான சத்தம் தான் வருது, காத்து வர மாட்டேங்குது. முதல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த ஃபேனை ரெடி பண்ணணும். என்ன பண்ணலாம்? என்னங்க தண்ணி? ம், அந்த பெட்டியில தான் அவ்வளோ காசு வச்சிருக்கீங்கல்ல, அதுல இருந்து கொஞ்சமா காசு எடுத்து தியா ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்தா என்ன? ஆஹா. ஏய், நான் ஃபேனை சரி பண்றதுக்கே எங்க அப்பா கிட்ட பணம் கேட்கணும்னு சொல்றேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன பார்த்தா என்ன கர்ணனோட பேர மாதிரி தெரியுதா? இல்ல நம்ம வீட்டுக்கு முன்னாடி எங்க அப்பா காசு மரம் நட்டு வச்சிருக்காரா, அதுல போய் பறிச்சு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு? அது இல்லைங்க, எல்லா குழந்தைங்களும் ஜாலியா ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்காங்க. ஆ, நம்ம வீட்டில் இருக்க குழந்தை மட்டும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குங்க. ம், ம். பார்க்கவே பாவமா இருக்கு. ஐயோ பாவம்னு கண்ட புள்ளைக்கெல்லாம் காசு கொடுத்தா என் புள்ள தான் நடு ரோட்ல நிக்கணும். இங்க கஷ்டத்துல இருக்கவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சா அந்த கடவுள் ஏதோ ஒரு வகையில நமக்கு உதவி செய்வாருங்க. ம், ம். ஆமாமா, நல்லா செய்வாரு. பொழைக்க தெரியாத முட்டாள்னு தண்ணி தெளிச்சு விட்டுருவாரு. சும்மா இருப்பியா என்கிட்ட வந்து வம்பிழுக்கிற? கவிதா, இங்க பாரு, அந்த குழந்தை ஒன்றும் பிச்சைக்கார வீட்டுல இருந்து வரல. பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு அது. அந்த பொண்ணுக்காகவே அவங்க அப்பா கோடி கோடியா சொத்து சேர்த்து வச்சிருக்காரு. எங்க அம்மாவும் துளசியும் கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம எல்லா சொத்தையும் அவங்க கிட்டயே எழுதி கொடுத்துட்டு இந்த குழந்தைய போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அவங்க கிட்ட கேட்டா எல்லாத்தையும் அவங்களே செய்ய போறாங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? இங்க பாரு, என்கிட்ட பணம் இருக்கிற விஷயத்தையே அடியோட மறந்துரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.